இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் அதன் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பாருங்கள், ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எஸ்ரா என்கிற ஒரு தேவ மனிதன், அவன் இரவு பகலும் வேதத்தை ஆராய்கிற மனிதனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வேதத்தை ஆராய்கிறவனாக மட்டுமல்ல, அந்த வேத வசனத்தின்படி செய்கிறவனாகவும் வாழ்ந்தான் என்று வேத வசனம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த எஸ்ரா நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் இஸ்ரவேல் வம்சத்துல ஒரு கோத்திரத்துல உள்ள மனிதனாக காணப்பட்டான். இந்த எஸ்ரா தேவனுடைய வேதத்துல பிரியமாக இருந்தான். அவனுக்கு இரவும் பகலும் அந்த வேதம் அவனுக்கு தியானமாக இருந்தது. அவன் வேதத்தை ஆராய்கிறவனாக, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வேத வசனம் நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு போதிக்கிறது, நான் எப்படி நடக்க வேண்டும், நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று எனக்கு அது போதிக்கிறது என்று சொல்லி அவன் அந்த வேத வசனங்களை, வேதத்தை நன்கு அவன் ஆராய்கிறவனாக இருந்தான். ஆராய்ந்து அவன் விட்டுவிடுகிறவனாக அல்ல, வேதத்தின்படி செய்கிறவனாக இருந்தான். அவன் ஆராய்ந்து அறிந்து கொண்ட தேவனுடைய வேத வசனத்தின்படி அவன் செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை மக்கள், மணவாளனாக இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி சபை மக்கள், நீங்கள் நானும் கூட வேதத்தை எப்பொழுதும் ஆராய்கிற பிள்ளைகளாக, வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாக வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான ஜனங்கள் வேதத்தை ஆராய்கிறதற்கு விருப்பம் இல்லாதபடி வாழுகிற ஜனங்கள் காணப்படுகிறார்கள். வேத வசனத்தை தியானிக்கிறதற்கு கூட நேரம் இல்லாதபடி வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் எப்பொழுதும் வேத வசனத்தை ஆராய வேண்டும், வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது, வேத வசனத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் என்ன எனக்கு போதிக்கிறது, நான் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வேத வசனம் எனக்கு கற்று தருகிறது என்று சொல்லி இந்த வேத வசனத்தை அன்னைதினமும் ஆராய்ந்து இந்த வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எஸ்ரா என்கிற தேவ மனிதன், அவன் வேத வசனத்தை ஆராய்கிறவனாக இருந்தான், அதன்படி செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய சபை மக்களாகிய நாமும் சத்திய வேத வசனத்தை ஆராய்கிறவர்களாக, இடைவிடாமல் இந்த வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக, இதன்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி செய்கிற மக்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர்களை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி அங்கீகரித்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராக, அவர்களுக்கு நல்ல கிருபை வரங்களை கொடுத்து தம்முடைய ஆத்தும ஆதாய ஊழியத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இடைவிடாமல் இன்றிலிருந்து வேதத்தை ஆராய்கிறவர்களாக,
அந்த வேத வசனம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறதோ அதன்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது மகா மேன்மையான பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் மிகுந்த பலனை அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது போல நல்ல பங்கு இந்த உலகத்தில் வேற எதிலுமே கிடையாது. அல்லேலூயா. ஆக நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறவர்களாக மாறணும். இந்த இடத்துல அருமையான வாலிப பிள்ளையும் சின்ன பிள்ளையுமாக சேர்ந்து வேதத்தை அறிக்கை செய்து அவர்கள் நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இது கூட கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஊழியத்தையும் நாம் முன்னின்று செய்ய வேண்டும். இந்த சபையிலே செய்ய வேண்டிய பணிவிடை ஊழியங்களை செய்ய வேண்டும். ஆத்தும ஆதாய ஊழியங்களை செய்ய வேண்டும். அதை செய்கிறதற்காக நாம் வேத வசனத்தை அனுதினமும் ஆராய்கிறவர்களாக, வேத வசனத்தை தியானித்து அறிக்கை செய்கிறவர்களாக, வேத வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த எஸ்ரா என்கிற தேவ மனிதன் வேத வசனத்தை ஆராய்கிறவனாக, அதன்படி செய்கிறவனாக காணப்பட்டான். அது மட்டுமல்ல, அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு கனம் பெற்ற ஒரு பெரிய மனிதனாக இந்த எஸ்ரா என்கிற மனிதன் இருந்தான். அதற்கு காரணம் அவன் இடைவிடாமல் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருந்தபடினால் கர்த்தர் அவனை கனப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் ஊழியக்காரனாக ஏற்படுத்தி ஊழியம் செய்கிறவனாக பயன்படுத்தி வந்தார். ஆகையால்தான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய கட்டளைகளை போதிக்கிறவனாக, நீதி நியாயங்களை போதிக்கிற தேவ மனிதனாக இருந்தான். அப்படி தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய நீதி நியாயங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்து அவர்களை தேவனுடைய கட்டளைகளின் படி செய்யவும் நடக்கவும், தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொண்டு நல்ல நீதி நியாயங்களை செய்கிற பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ வேண்டும் என்கிறதற்கு, அவர்களுக்கு தேவனுடைய கட்டளைகளை நீதி நியாயங்களையும் போதிக்கிறதற்கு எஸ்ரா என்கிற தேவ மனிதன் தன் இருதயத்தை தேவனுக்குள்ளே, தேவனுடைய வேதத்துக்குள்ளே பக்குவப்படுத்தி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்திலும் பட்டணத்திலும் ஏராளமான மக்கள் வாழுகிறார்கள். இந்த ஜனங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்திற்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வேதத்தை ஆராயாமல், தங்களுடைய இஷ்டமான தெய்வங்களை தங்களுடைய கைகளினாலே செய்து உண்டாக்கி வைத்து அவைகளை தெய்வம் என்று வழிபட்டு அவைகளினால் சோரம் போனவர்களாக கெட்டு அழிந்து போகிற ஜனங்களாக வாழுகிறார்கள். முழுவதும் பாவ சந்ததிகளாக, பாவ அருவருப்பான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, மற்றவர்களை கெடுத்து தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஜனங்களாக, சாத்தானுடைய கிரியைகளை நடப்பிக்கிற சாத்தானுடைய ஜனங்களாக வாழுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சாத்தானுடைய கையிலிருந்து விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த, இருளின் அதிகாரத்தில் இருந்து அவர்களை விடுவித்து தேவனுடைய மகா பயங்கரமான வெளிச்சத்துக்கு நேராக வழிநடத்த நாமும் நீதி நியாயங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் அவர்களுக்கு போதித்து அவர்களை தேவனுக்குள்ளே வழிநடத்துகிறதற்கு நாம் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய கட்டளைகளை நீதி நியாயங்களை வைத்து அவர்களுக்கு போதிக்கிறதற்கு நம்முடைய இருதயத்தை தேவனுடைய கட்டளைகளினாலும் தேவனுடைய நீதி நியாயங்களினாலும் பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் பக்குவமா இருந்தா அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய சத்திய வசனத்தை அறிவித்து தேவனுடைய நீதி நியாயங்களுக்குள்ளே அவர்களை நடத்துகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை பயன்படுத்துவார். அந்த மக்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை நம்மை கொண்டு செய்து ஆண்டவர் நம்மூர் அந்த மக்களை அழிவிலிருந்து விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவார். நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து அனுபவிப்போம். அந்த மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து அனுபவிக்க கர்த்தர் நம்மை தான் வல்லமையான கருவியாக பயன்படுத்துவார், நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நாமும் இந்த எஸ்ராவை போல தேவனுடைய கட்டளைகளையும்
தேவனுடைய நீதி நியாயங்களை உபதேசம் பண்ணி ஜனங்களை தேவனுடைய வழியில நடத்துகிறதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் பக்குவமா இருக்கணும். நம்முடைய இருதயத்துல எப்பொழுதும் வேத வசனம் நிரம்பி இருக்கணும். நாம் வேத வசனத்திற்கு செவி கொடுத்து வேத வசனத்தின்படி செய்கிறவர்களாக வாழணும். அப்படி வாழும் பொழுது நாம் எந்த காலத்திலும் ஆண்டவரை விட்டு வழி விலகி போக மாட்டோம். ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்து வாழுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபையை பெற்று அனுபவித்து ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனமா வாழ்வோம். முடிவில் நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக ஜீவ விருட்சத்தின் மேலே அதிகாரம் பெற்று அவைகளையும் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே பரலோக ராஜ்யத்திலே தூணாக நிலைநிற்கிறவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆக இதை பெற்று நாம் அனுபவிக்கிறவர்களாக வாழணும். ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்களை பாருங்கள். தங்களுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பேர்வுகளை சேர்த்துக் கொண்டு அவர்கள் பயங்கரமான தாதாவாக வலம் வருகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறவர்கள். அவர்களுடைய ஆளுகைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்கள், கொஞ்ச காலம் தான் ஆளுகை செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பூமியில வாழுகிற ஆயுசு நாட்களே 70 வருஷம். பலத்தின் மிகுதியினாலே அவர்கள் 80 வருஷம் வாழ்ந்து ஆளுகை செய்தாலும் அவர்கள் ஒளிந்து போகும் பொழுது அவர்களுடைய ஆளுகையும் ஒளிந்து போகும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலம் ஆளுகை செய்ய போகிறோம். அந்த ஆளுகை ஒருபோதும் ஒளிந்து போகாது. நீங்கள் எப்படி நித்திய ஜீவனை பெற்று நித்திய காலம் இயேசுவோடு வாழ்ந்திருக்கிறீர்களோ அப்படியே இயேசுவோடு அந்த காலம் எல்லாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பூமியில இயேசுவோடு 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு நாம் நீதி நியாயத்தை கொண்டு ஆளுகை செய்வோம். ஆண்டவருடைய கற்பனையின்படி செய்வோம். ஆண்டவருடைய உபதேசத்தை கைக்கொண்டு ஆண்டவருடைய மனமகிழ்ச்சியின் பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழ்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்க போகிறோம். நம்முடைய பாருங்கள், ஆளுகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையிலே நீதி வாசமாய் இருக்கும். யாருக்கும் அநியாயம் நடக்காது. யாருக்கும் அக்கிரமம் நடக்காது. யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள். யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள். யாருக்கு விரோதமாக கோல் பேச மாட்டார்கள். யாருடைய நன்மைகளை திருட மாட்டார்கள். யாருடைய பேர் புகழுக்கு களங்கம் உண்டாக்க மாட்டார்கள். யாருடைய வளர்ச்சியை தடை பண்ண மாட்டார்கள். இயேசு மகாராஜா பூமி அனைத்துக்கு ராஜாவாக இருப்பார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அதிகாரம் பெற்று ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அன்றைக்கு நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் பொதுவாக வைத்து அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒன்றிலும் நாம் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக பெற்று அனுபவிப்போம். ஆண்டவரோடு மகிழ்ச்சியா வாழ்வோம். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாகத்தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையான சரீரமாகிய சபைக்குள்ளே நம்மை வைத்து அவருடைய சரீரமாகிய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பி நம்மை அவர் ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த ஆவியின் சரீரத்தை நமக்குள்ளே வளரச் செய்து அவர் பருவமாக்கப்பட்ட சரீரம் உடையவராக இருக்கிறபடினால் அவருக்கேற்ற பூரண வளர்ச்சி அடைந்து நாமும் பருவமாக்கப்பட்டு அவருக்கேற்ற பூரண வளர்ச்சி உடையவர்களாக அவரோடு வாழ்ந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் எஸ்ராவை போல வேதத்தை தியானிக்கவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் போதிக்கிறதற்கு தன் இருதயத்தை எஸ்ரா பக்குவப்படுத்தி இருந்தது போல நாமும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவனுடைய நீதி நியாயங்களையும் சத்திய உபதேசத்தையும் நாம் போதித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் வேத வசனத்தில் தியானமாக இருக்கிறவர்களாக இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக தேவனுடைய சபையில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகல் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய சபை மக்களே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும். உங்களுக்கு பிரியம் எல்லாம் இந்த வேத வசனமாய் இருக்கணும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் மேல, இந்த கர்த்தருடைய வேதத்தின் மேல நீங்கள் பிரியமாய் இருந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தராலே அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாக வாழ்வீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்து அனுபவிக்கிறவர்களாக வாழ்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்து அனுபவிக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். இன்னும் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அந்த வேத வசனத்தை தியானமாக இருக்கிற மனுஷன், தேவனுடைய வேத வசனத்தை தியானித்து வாழுகிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற செழிப்பான மரத்தை போல் இருப்பானா. அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து கொண்டிருப்பீர்களானால், இந்த வேத வசனத்திலே நீங்கள் பிரியமாய் இருப்பீர்களானால், நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நல்ல பச்சை பசுமையான மரத்தை போல, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள், கொழுமையானவைகளை போல இருப்பீர்கள். தேவன் அனுதினமும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக வாழ்ந்து தப்பாமல் நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக சபையில உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய 9 வித கனிகளை கொடுத்து நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்வீர்கள். நீங்க செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க படிக்கிற படிப்புல நீங்க தான் முதல் மாணவர்களாக, முதல் மாணவிகளாக வச்சு சிறப்பீர்கள். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்துல நீங்க தான் சிறந்திருப்பீர்கள், உயர்ந்திருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்துல நீங்க தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற, ஆசீர்வதிக்கப்பட்ட, மனம் மகிழ்ச்சியா வாழுகிற, குடும்பத்தை தேவனுக்குள்ள கட்டி எழுப்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். ஊழியம் செய்தீர்களானால் ஊழியத்துல கர்த்தர் பெரிய வளர்ச்சியை தருவார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்வார். நீங்கள் அநேகரை ஆசீர்வதித்து அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துகிற கருவியாக உங்களை மாற்றி பயன்படுத்தி ஆண்டவர் தம்முடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்துல ராஜமுடியாக வைத்து இடைவிடாமல் உங்களை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் வேத வசனத்தில் பிரியமாயிருங்க, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா.